ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா விண்டோஸ்ல எப்படி வந்து நம்ம VS Code ஐடியை இன்ஸ்டால் பண்ணுங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐடினா என்னன்னு தெரியணும். இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா நம்ம எழுதுற கோட் வந்து கம்பைல் ஆகி ரன் ஆகணும் ப்ரௌசர்ல. ஸோ அதுக்கு தான் இந்த ஐடி நம்ம யூஸ் பண்றோம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கரும்பு மிஷின் இருக்கு இல்லையா, அதுதான். கரும்பு நம்ம உள்ள விடுறோம், அந்த கரும்பு மிஷின் வந்து ஜூஸா மாத்தி கொடுக்குது. ஸோ அதே கான்செப்ட்ல தான் நம்ம எழுதுற கோட் வந்து வெப்சைட்ல வரது வந்து இந்த ப்ராசஸ் இந்த ஐடி மூலியமா நடக்குது. ஸோ இப்போ நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போயிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வர டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் 3 இருக்கும், அதாவது விண்டோஸு, லினக்ஸு, மேக்குன்னு. இப்போ நம்ம வந்து விண்டோஸுக்கு தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ விண்டோஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் மேலே டவுன்லோடுங்கிற பட்டன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து VS Code டவுன்லோட் ஆயிரும். ஸோ இப்போ VS Code டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண VS Code இங்கே வந்திருக்கு. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுங்க. இது இந்த மாதிரி அக்ரிமெண்ட் கேட்கும். ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட் சொல்லிட்டு கீழே இருக்கிறது ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு கொடுங்க. நெக்ஸ்ட். ஸோ இது எல்லாத்துலேயுமே நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு வாங்க. ஸோ டெஸ்க்டாப்பில் ஐகான் வேணும்னா அது ஓகே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த க்ரீன் கலர் முடிஞ்சோடனே நமக்கு VS Code நம்மளோட சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ லான்ச் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக VS Code நமக்கு லான்ச் ஆகும். ஸோ இதை VS Codeோட யூசர் இன்டர்ஃபேஸு. நீங்கள் டேரெக்டாக இங்கே நியூ ஃபைல் கொடுத்து ஓப்பன் பண்ணலாம். இப்படி இல்லாட்டி ஃபைல் நியூ டெக்ஸ்ட் ஃபைல் கொடுத்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன் என்னோடய டெஸ்க்டாப்பில். ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர். ஸோ இப்போ என்னென்னா ப்ரோ2 டைப்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபோல்டரை நான் VS Codeலேருந்து ஆக்சஸ் பண்ணுறேன். ஃபைல் ஓப்பன் ஃபோல்டர், இதில் போயிட்டு டெஸ்க்டாப், இதில் ப்ரோட்டோ டைப் இருக்குல்ல. இப்போ இந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோல்டர் வந்து இங்கே வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த ப்ரோட்டோ டைப்புங்கிற ஃபோல்டரில் வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே என்ன ஃபைல் ஓப்பன் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ வந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்கு வந்து .js எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஃபைலு HTML CSS. நான் ஃபர்ஸ்ட் வந்து index.html யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த HTMLங்கிறது வந்து நம்ம கடைசியாக போகிற இந்த ஃபைலோட நேம். ஸோ இப்போ index.html போட்டோன்னே நமக்கு இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆயிரும். நீங்கள் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் அழுத்தி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாய்லர் பிளேட் ஓப்பன் ஆயிரும். இது ஒன்றும் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஃபியூச்சர் தான். ஸோ இதில் போயிட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு டேக் ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு ஹெட்டர் டேக் ஓப்பன் பண்ணலாம், இல்லை ஒரு பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணி ஐ எம் அ JavaScript டெவலப்பர் அப்படின்னு போட்டு இதை Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதில் சேவ் ஆகிருக்கும் டெஸ்க்டாப்பில். ஸோ இந்த ப்ரோட்டோ டைப்புங்கிறதுல இதே இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம அங்கே போட்ட டெக்ஸ்ட் வந்து இங்கே ஐ எம் JavaScript டெவலப்பர்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக VS Code இன்ஸ்டால் பண்ணி நம்ம ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்த்துட்டோம். இதில் நிறையா ஃபைல்ஸ் நம்ம வந்து ரன் பண்ணலாம். லைக் JSும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், CSS க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் அப்கமிங்கில் வர வீடியோஸில் நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து இதை இன்ஸ்டால் மட்டும் பண்ணி வைங்க. நம்ம நெக்ஸ்ட் வர டுட்டோரியல்ஸில் வந்து இந்த VS Codeல எப்படி கோட் பண்ணுறது, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக சில எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து நம்ம VS Codeல யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு 2 இம்பார்ட்டண்ட்டான எக்ஸ்டென்ஷன் சொல்கிறேன். ஸோ இங்கே இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ்னு வரும். இதில் போயிட்டு லைவ் சர்வர்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த லைவ் சர்வருங்கிறத இது ஒரு எக்ஸ்டென்ஷன். இதை இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து கோட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நான் அது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃபைல் வந்து index.html இருக்குல்ல, இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு இந்த சர்வரில் ஓப்பன் ஆகும். ஐ எம் JavaScript டெவலப்பர்னு வருதுங்களா. ஸோ சைமல்டேனியஸாக இப்போ இங்கே நான் வந்து கோட் பண்ணுறப்ப, ஸோ இப்போ வந்து நம்ம 2 சைட்லேயும் இந்த சைடில் வந்து லைவ் சர்வர் யூஸ் பண்ணி நம்ம அந்த இதை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம இப்போ டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நான் இப்போ இன்னொரு டேக் போடுறேன். ஸோ இதில் வந்துட்டு ஐ எம் ப்ரோட்டோ டைப் கோடர் அப்படின்னு போடுறேன். ஸோ இது சைமல்டேனியஸாக நம்ம இங்கே கோட் பண்ணுறது அப்படியே லைவாக அங்கே அப்டேட் ஆகும். ஸோ இதான் லைவ் சர்வரோட இது. ஒவ்வொரு தடவையும் நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ இப்போ நம்ம லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கோட் பண்ணுறது எப்படி லைவாக அங்கே அப்டேட் ஆகுதுன்னு பார்த்தோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம கோட் பண்ணுறப்ப சேவ் பண்ணுறதுக்கு மறந்துடுவோம், ஃபுல்லாக அடிச்சிடுவோம். டக்குன்னு அப்புறம் வெளியே வந்துட்டு அது சேவ் ஆகாது, அந்த ஃபைலும்
நமக்கு அப்படியே லாஸ் ஆயிடும். ஸோ இப்போ எக்ஸ்டென்ஷன்ஸ் போயிட்டு இப்போ நம்ம சேவ் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிறதுக்காக சேவ் டைப்பிங் இந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வருது இல்லைங்களா, இந்த சேவ் டைப்பிங் மைக்கேல் பெட்டன்கோட் இந்த க்ரியேட் பண்ணதான். ஸோ இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் கொடுங்க. ஸோ இப்போ இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன்ஸை ரெஃப்ரெஷன் பண்ணிட்டு நம்மளோட கோடுக்கு போகலாம். ஸோ இப்போ இதில் போயிட்டு இன்னொரு டேக் ஓப்பன் பண்ணுறேன். இதில் என்ன போடுறேன்னா ஐ எம் a ப்ரோ டூ டைப் கோடர் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ லைவாக ஆட்டோமேட்டிக்காக அது சேவ் ஆயிடும். சேவ் பண்ண அவசியம் இல்லை. இந்த லைவ் சர்வரில் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகுது. ஸோ இந்த 2 எக்ஸ்டென்ஷனும் நம்ம த்ரூ அவுட் த கோடிங் ஜர்னியில் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ மறக்காமல் இந்த 2 எக்ஸ்டென்ஷன் நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. இப்போ இந்த செட்டப் பண்ணிட்டீங்கனாலே போதும், நம்ம கோட் பண்ண போகிறது எல்லாமே நீங்கள் ஈஸியாக ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணி ரெடியாக இருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.